Hello everybody, welcome back. Today we're going to make biryani. உங்க வீட்டில் பார்ட்டியா கெட் டுகெதரா எக்கச்சக்கமான பேர் வராங்களா? இந்த பிரியாணி செஞ்சு அசத்திடுங்க. இந்த பிரியாணியை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. உங்கள் வீட்டு பார்ட்டி கண்டிப்பாக களை கட்டிடும். பிரியாணியோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக வந்துட்டு ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணணும். நாங்கள் கடையில் வாங்குறது இல்லைங்க, எல்லாமே ஹோம்மேட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைப்போம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை 2 வேணும், அப்புறம் 2 பிரியாணி மூக்கு, அப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, ஒரே 1 ஸ்பூன் தனியா, 2 ஸ்டாரு. இப்போ நம்ம ஒரு ஐட்டமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் நான் போட போகிறது இன்றைக்கி வந்துட்டு தனியா. இந்த மாதிரி பெரிய ஒரு வானிலை யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு அப்படி சில்லி பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் மிளகா இதில் போட்டு வறுத்துக்கலாம். இது பொறுமையாக லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் அப்படியே வறுக்கணும். இது வறுக்கும் போதே செமையாக பிரியாணி ஸ்மெல் வீட்டில் வருங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அதுதான் நாங்களும் இப்போ பண்ண போகிறோம். இன்னைக்கு ஒரு 4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறோம். எல்லாமே லெக் பீஸ் தான். 4 கிலோ ரைஸ் போட போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு 20லேருந்து 25 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ஃபுட்டு. இது நம்ம ஃபர்ஸ்டே நல்ல மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பிரியாணி மசாலாவை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்கள் மிக்சியில் ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் போட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலா செம்ம வாசனையாக இருக்குங்க. இப்போவே அப்படியே பிரியாணி செஞ்ச மாதிரி ஸ்மெல்லு தூக்கலாக இருக்குது. பிரியாணி மசாலாவை ஆல்மோஸ்ட் 1 வீக் ஹெட்டாகவே செஞ்சு வச்சுக்கலாம். இதை செஞ்சு வச்சுட்டு நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் புதினா எல்லாத்தையும் போட்டு நம்ம மைய அரைக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக், சில்லி அண்ட் புதினாவோட பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கணக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 2 ஸ்பூனுங்க. நம்ம 4 கிலோ பண்ணுறதுனால நம்ம 8 ஸ்பூன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் தயிர் போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் தயிருங்க. நிறைய தயிர் போட்டால் நல்லா இருக்காது. மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் 1 ஹவர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு ஓவர் நைட் வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம அரிசியை கழுவி நல்லா ஒரு 1 ஹவர் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சா மட்டும்தான் அரிசி நல்லா நீளமாக அழகாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடிக்கிறதுக்கு ஈஸியாக ஒவ்வொரு கிலோவையும் நம்ம தனியாக வேக வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா கூட போட்டு வேக வைக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அப்படி பண்ணலாம். இப்போ நம்ம தண்ணி கொதிக்க வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில் எண்ணெய், அப்புறம் புதினா, அப்புறம் உப்பு, இந்த 3 ஐட்டமும் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி சூப்பராக கொதிக்குது. நம்ம இப்போ வடித்த அரிசியை அதில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் செட்டுக்கு தண்ணி சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம அரிசியை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா 3 பாத்திரத்துலையும் ரைஸ் கொதிச்சிட்ருக்கு. இந்த பெரிய குக்கரில் 2 கிலோ கொதிக்குது, இங்கே ஒரு 1 கிலோ கொதிக்குது, அப்புறம் இங்கே ஒரு 1 கிலோ கொதிக்குது. வீட்டில் நல்லா வடிக்கிறதுக்கு வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு செய்யலாம். அது இன்னும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக வடிக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால தான் நாங்கள் இப்படி தனித்தனியாக போட்டு பண்ணுறோம். ஆனால் இதில் ஒரு ஈஸியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். நம்மளுக்கு அளவு தெரியும் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி கரெக்டாக ஒரு 75% குக் ஆகிருக்கு. நம்மளுக்கு எப்படி 75% குக் ஆகிருக்குன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து நீங்கள் அமுக்கிட்டீங்கன்னா அமுக்க அவ்வளோ முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், நல்லா அமுக்கெல்லாம் முடியல, அரையும் குறையுமா வெந்திருக்குன்றது நல்லா தெரியுது. வடிச்சதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சிருங்க. இப்போ ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நாங்கள் 400 ml ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் நல்லா சூடான உடனே நம்ம ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் போட்டோமோ அதே ஐட்டம்ஸை திருப்பி ஆயிலில் போடுங்க. 2 நிமிஷத்தில் மசாலா சாமான் நல்லா பொரிஞ்சிருங்க.
மசாலா சாமான் நல்லா பொரிஞ்ச உடனே அதில் 4 வெங்காயங்க, நல்ல நீல வாக்கில் வெட்டின வெங்காயத்தையும் கொஞ்சோண்டு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. வெங்காயம் தாங்க பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும். நீங்கள் வதக்கும் போதே கொஞ்சம் லேசாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். நம்ம ஏற்கனவே சிக்கனுக்கும் ரைஸ்க்கும் உப்பு போட்டிருக்கோங்க, அதனால் நீங்கள் கொஞ்சமாக வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு போடுங்க. வெங்காயம் இப்போ நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 4 தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம நல்ல புளிச்ச தயிர் போட்டுக்கிறதுனால நம்ம தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம். 4 தக்காளி போட்டாலே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ 4 கை புதினா எடுத்து போட்டு நல்லா திருப்பி இதிலே வதக்குங்க. புதினா லேசாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா அந்த தக்காளியை கரண்டியால் நசுக்கி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவெல்லாம் ஓரமாக தள்ளிக்கலாம். எண்ணெய் மட்டும் அப்படியே நடுவில் இருக்கும். அந்த எண்ணெயில் நம்ம ஊற வச்ச சிக்கனை எடுத்து அழகாக அடுக்கிடலாம். சிக்கனை ஒன்று மேலே ஒன்று வைக்காதீங்க, அப்படியே ஒன்று மேலே ஒன்று இல்லாத மாதிரி அடுக்கிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஏன்னா வெளிப்பகுதி ஒரு மாதிரி லேசாக ஃப்ரை ஆன மாதிரி ஆகிடும். அதனால் உள்ளே இருக்க ஜூஸஸ் வெளியே போகாது. ஒரு 2 நிமிஷம் இப்படி ஒரு சைடில் இருந்த உடனே திருப்பி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இப்போ 2 பக்கமும் லேசாக கிறிஸ்பி ஆகிருக்கும். ரொம்ப ரொம்ப லேசாக தான் கிறிஸ்பி ஆகிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுருந்த மசாலாவெல்லாம் இந்த சிக்கனோட கலந்து விட்டுருங்க. இப்போ ஆறின ரைஸை எடுத்து சிக்கன் மேலே அப்படியே தூவுன மாதிரி போடுங்க. நம்ம 4 கிலோ சிக்கன் 4 கிலோ ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லா ரைஸையும் போட்டுட்டு ஒரு சின்ன கரண்டி எடுத்து நல்லா அழகாக மேலே லெவலாக பண்ணி விட்டுக்கோங்க. கலர் பொடி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுருங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க. நல்லா அடியிலேருந்து மேலே வர மாதிரி உடையாம கிளறி விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக கலந்தாலும் நல்லா இருக்கும், பாதி ஒயிட்டாக விட்டாலும் நல்லா இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. Chicken in this chicken biryani is nice and juicy. The biryani is so good. It's so nice. I cannot stop. It's just so good. ஓகே, பிரியாணி அட்டாசமாக இருங்க. அப்படியே அண்டியிலேருந்து இறக்கி நம்ம ஊர் ஸ்டைலில் மணக்க ஓப்பன் காற்றுல சாப்பிட்றதுக்கு அடடா என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு சுகம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க, நாங்கள் அதை செக் பண்ணுறோம். தேங்க்யூ. ஐயோப்பா தூக்கம் இல்லைங்க, நல்லா வெயிட்டாக இருக்குது. நிறைய ரைஸ் இருக்குது. 20லேருந்து 25 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதனால் 2 பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சின்ன சின்ன பார்ட்டிஸ்லாம் இருந்ததுன்னா நீங்களே இந்த மாதிரி குக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அசத்துங்க. உண்மையிலேயே பிரமாதமான பிரியாணிங்க. ட்ரை பண்ணிவிட்டு ப்ளீஸ் சொல்லுங்கள். கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டல பாருங்களேன். நிறைய பிரியாணி பண்ணணும்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வருங்க. உங்களுக்கு எந்த குவெஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.